இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே இன்றைக்கு ஜனநாயகத்தின் பெயரால் திமுகவின் சர்வாதிகார ஆட்சி, ஏதேச்சதிகார ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு கணக்கில் அடங்காத, எண்ணிக்கையில் எண்ண முடியாத அளவிற்கு மோசமான செயல்கள் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையை தன்னுடைய கைப்பாவையாக இன்றைக்கு திமுக அரசு மாற்றிவிட்டது. போதாத குறைக்கு திமுக கூட்டணியிலே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தினந்தோறும் தமிழகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் திருமாவளவன் சொன்னதைப் போல அத்து மீறுகிறார்கள். அடங்க மறுத்தால் கூட பரவாயில்லை, மற்றவர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். இப்பொழுது ஒரு கொலையை கூட செய்து விட்டார்கள். ராணிப்பேட்டையில் தமிழரசன் என்கின்ற ஒரு இளைஞர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி அவரை தீ வைத்து உயிரோடு கொளுத்தி இருக்கிறார்கள். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் குடிசை கொளுத்துவதில் எக்ஸ்பர்ட், அவர்கள் குடிசை கொளுத்திகள் என்று ஆளாளுக்கு வசைபாடி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மனிதனையே கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தயங்குகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையை செய்தவன் திமுகவின் ஞானசேகரன். அவர் சபாநாயகர் அப்பாவிற்கு அன்பு தம்பியாகிவிட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு நீதி கேட்டு யார் போராடினாலும் அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறை ஏவப்படுகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட தந்தை பெரியாரை பற்றி சீமான் விமர்சனம் செய்துவிட்டார். ஆகவே சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் பெரியாரிஸ்டுகள். சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டு பெரியாரிஸ்டுகள் சாதிக்கப் போவது என்ன? தந்தை பெரியாரிடம் கேள்வி கேட்ட எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய முன்னிலையில் அவர் பேசிக் கொண்டிருந்த மேடையிலேயே போய் பெரியாருக்கு எதிராக விமர்சனத்தை வைத்து பேசினார். அந்த விமர்சனத்தை பெரியார் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஜனநாயகவாதி தந்தை பெரியார். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு ஜெயகாந்தனை பரவாயில்லை, சிறப்பாக பேசியிருக்கா என்று பாராட்டித்தான் அனுப்பினார். ஆனால் பெரியாரின் பெயரை சொல்கின்ற பெரியாரிஸ்டுகள் சர்வாதிகாரத்தை தமிழ்நாட்டிலே நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற திமுக அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சீமான் பெரியாருக்கு எதிராக வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள்? பெரியார் தமிழர்களை பேச வைத்தார், ஊமையாக இருந்த தமிழ் சமூகத்திற்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தார், விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் என்று பெரியாரிஸ்டுகள் சொல்கிறார்கள். சரி, அது உண்மையாகவே கூட இருக்கட்டும். அப்படியென்றால் சீமான் வைத்த கருத்துக்கு மாற்று கருத்தை இன்றைக்கு பெரியாரிஸ்டுகள் என்று சொல்கின்றவர்கள், இன்றைக்கு சீமானுடைய வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துகிறவர்கள், சீமானுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் போராடுகிறவர்கள் சீமான் வைத்த கருத்துக்கு மாற்று கருத்தை வைத்திருக்க வேண்டும். அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை வைத்து பெரியாரை அவர்கள் போற்றியிருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது பெரியாரிஸ்டுகளுக்கு நம்பிக்கை இல்லை என்பது ஒருபுறம். இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற திமுக அரசு நடந்து முடிந்த பொங்கலில் ஒவ்வொரு ஆண்டும் பரிசு வழங்குகின்ற பொழுது அரசின் சார்பில் 1000 ரூபாய் உதவித்தொகை அந்த பொங்கலுக்காக வழங்கப்பட்டது. அதுவும் இந்த திமுக ஆட்சியில் மறுக்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு. இவற்றால் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளம் பெண்கள் வெளியில் நடமாட முடியுமா முடியாதா என்ற சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சீமான் வைத்த ஒரு கருத்தை, பெரியாருக்கு எதிராக சீமான் சொன்ன கூற்றை இன்றைக்கு பூதாகரமாக்கி சீமான் வீட்டை முற்றுகையிடப் போகிறோம் என்று, போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று பெரியாரிஸ்டுகள் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை திமுக அற்புதமாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், திமுக அரசுக்கு எதிராக போராடினால் கைது நடவடிக்கை, சீமான் வீட்டை முற்றுகையிட போனால் எந்த கைது நடவடிக்கையும் கிடையாது. அவர்களுக்கு மறைமுக அனுமதி கொடுக்கப்படுகிறது. பெயருக்கு கைது செய்து மாலையில் விடுதலை செய்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு திமுக ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் போராடலாம். யாருக்கு எதிராக? பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக.
இன்னும் இருக்கின்ற திமுகவுக்கு எதிராக பேசுகின்ற யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போராடலாம். திமுக ஆட்சியிலே அனுமதி உண்டு. ஆனால் திமுக அரசுக்கு எதிராக மட்டும் போராடக்கூடாது. அதுதான் இன்றைக்கு திமுகவுடைய எழுதாத சட்டம். அதுதான் திமுகவின் இன்றைய எழுதாத திட்டம் என்பது நன்றாகவே தெரிகிறது. ஆகவே தான் சீமான் வீட்டை முற்றுகையிட போனவர்கள் எல்லாம் இன்றைக்கு பயங்கரவாதிகளாகவே தெரிகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் சீமானுடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைத்து சீமானை நேரடியான விவாதத்துக்கு அழைத்து அவரை விவாதத்திலே அமர வைத்து அவருக்கு கிடுக்கிப்பிடி கேள்விகளை எழுப்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் பெரியாரிஸ்டுகள் தான் சொல்கிறார்கள் பெரியார் பேச கற்றுக் கொடுத்தார் என்று. அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகள் பேச தெரியாதவர்களா, அல்லது பேச விருப்பமில்லாதவர்களா, அல்லது பெரியாரை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புவாதிகளா என்ற கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு பெரியாரை பற்றி சீமான் பேசிவிட்டார் என்று இன்றைக்கு சீமான் வீட்டின் முன்னால் போராட சென்றவர்கள் எல்லாம் பெரியாரின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகின்ற பிழைப்புவாதிகள். அந்த பிழைப்புவாதிகளை ஊக்குவிக்கின்ற இடத்திலே தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு இருக்கிறது. திமுக தன்னுடைய சர்வாதிகார நடவடிக்கையை பெரியார் பெயரை பயன்படுத்தி கொண்டு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.